தேனி மாவட்டத்தின் வடகோடியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பசுமை போர்த்தி பனிமூட்டத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு உள் கிராமம்தான் தேவமங்கலம். வெளி உலகின் சத்தங்களிலிருந்து முற்றிலும் தனிமைப்பட்டு கிடக்கும் அந்த கிராமத்தின் வாழ்க்கை அக்கடி தட்பவெப்பநிலை போலவே அமைதியாகவும் கணிக்க முடியாததாகவும் இருந்தது. கிராமத்தின் இதய பகுதியில் உள்ள பழமையான தேவமங்கலம் கோவில்தான் அப்படி மக்களின் வாழ்க்கையின் அச்சாணியாக இருந்தது. அந்த கோவிலின் தினசரி பூசாரியாக, அதாவது குருக்களாக இருந்தார் கேசவ குருக்கள். 4 வருடங்களுக்கு முன்பு மனைவியின் எதிர்பாராத மறைவு ஏற்படுத்திய வெற்றிடத்திலும் கேசவ குருக்கள் தன் வாழ்க்கையை முழுவதுமாக தன் மகள்களுக்காக அர்ப்பணித்தார். லக்ஷ்மி, பார்வதி, காயத்ரி, அந்த 3 பெண் பிள்ளைகள்தான் அவருடைய உலகமாக இருந்தார்கள். அம்மா இல்லாத குறை ஒரு துளி கூட அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். கோவிலில் பூஜைகள் மூலமாகவும் பக்தர்கள் கொடுக்கும் சொற்பமான தட்சணையையும் திருவிழா காலத்தில் கிடைக்கும் அன்பளிப்புகளையும் கொண்டுதான் அவர் அந்த குடும்பத்தை நடத்தினார். அவர்களின் வீடு சிறியதுதான். சாணமெழுகிய தரை மற்றும் ஓடு வேய்ந்த மேற்கூரை கொண்ட ஒரு சின்ன வீடு. ஆனாலும் அந்த வீட்டின் உள்ளே எப்போதும் விபூதியின் மற்றும் கற்பூரத்தின் வாசனையும் அன்பின் அரவணைப்பும் நிறைந்திருந்தது. மகள்களின் படிப்புக்காக அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். மூத்தவள் லக்ஷ்மி பட்டப்படிப்பை, அதாவது டிகிரியை முடித்துவிட்டு அம்மாவின் பொறுப்புகளை தானாகவே ஏற்றுக்கொண்டவள். அவள் அமைதியான சுபாவம் கொண்டவள். வீட்டின் விளக்காக இருந்தாள். ஒரு சிறிய வேலைக்காக அவள் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். 2ஆம் அவள் பார்வதி, டிகிரி மாணவி, சற்று ஒதுங்கும் சுபாவம் கொண்டவள், கலை மீது ஆர்வமுள்ளவள். இளையவள் காயத்ரி, கல்லூரி மாணவி. அவள் மற்றவர்களை விட தைரியசாலியாகவும் உலகத்தை பற்றி தெளிவான பார்வைகளும் கொண்டவளாகவும் இருந்தாள். அக்கம் பக்கத்தினருக்கும் உறவினர்களுக்கும் மத்தியில் புண்ணியம் செய்த குடும்பம் என்றுதான் அவர்கள் அறியப்பட்டிருந்தார்கள். தேவமங்கலத்தில் உள்ள மற்ற எந்த குடும்பத்தை விடவும் அன்பும் அமைதியும் அந்த வீட்டில் விளையாடுவதாக கிராம மக்கள் நம்பினார்கள். அது ஒரு ஐப்பசி மாதத்து மாலை நேரம். வழக்கத்தை விட முன்னதாகவே கோவிலில் பூஜைகளை முடித்துவிட்டு கேசவ குருக்கள் மகளுக்காக வாசலில் காத்திருந்தார். வேலைக்கான இன்டர்வியூ முடிந்து லக்ஷ்மி நகரத்தில் இருந்து திரும்பி வரவேண்டிய நேரமாக இருந்தது. அவள் வந்த பிறகுதான் மாலை விளக்கு ஏற்றி நாமம் சொல்ல வேண்டும். ஆனால் கேட்டை திறந்து முற்றத்திற்குள் நுழைந்த லக்ஷ்மியின் கோலத்தை பார்த்து கேசவ குருக்கள் ஒரு கணம் அதிர்ந்து போனார். அவளது முகம் வெளிரி போயிருந்தது. கால்கள் தரையில் நிலைத்து நிற்கவில்லை. ஏதோ உடம்பு சரியில்லை என்று நினைத்து அவர் பதற்றத்துடன் அவள் அருகே ஓடினார். என்ன ஆச்சுமா? முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? இன்டர்வியூ எப்படி இருந்தது? அப்பாவின் கேள்வியைக் கேட்டதும் லக்ஷ்மி சுவரில் சாய்ந்து நின்று கதறி அழுதாள். அவளின் அழுகையைக் கண்டு கேசவ குருக்களின் நெஞ்சு பதறியது. என்ன விஷயம்? அப்பா கிட்ட சொல்லு. அவர் அவளது தோளை பிடித்து உலுக்கினார். கொஞ்ச நேரத்து விம்மலுக்குப் பிறகு டாக்டரை பார்த்துவிட்டு வருவதாக அவள் சொன்னாள். சோர்ந்த முகத்துடன் அவள் அப்பாவின் காலடியில் விழுந்தாள். அதைத் தொடர்ந்துதான் அந்த அதிர்ச்சியான தகவலை அவர் அறிந்தார். லக்ஷ்மி கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற செய்தி. அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் கேசவ குருக்கள் இடிந்து போனார். ஒரு குருக்கள் என்ற முறையிலும் பாசமுள்ள தந்தை என்ற முறையிலும் அது அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்ததை விட அதிகமாக இருந்தது. நீ நீ என்ன தப்புமா செஞ்ச? யார் இதுக்கு காரணம்? உண்மைய சொல்லு. கோபமும் துக்கமும் கலந்த குரலில் அவர் கத்தினார். லக்ஷ்மி விம்மிக்கொண்டே கதறினாள். எனக்கு தெரியாதுப்பா, சத்தியமா எனக்கு தெரியாது. நான் எந்த தப்பும் செய்யல. அம்மா மேல சத்தியம். எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அவளது அப்பாவித்தனமான வார்த்தைகளை அவரால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. இருந்தாலும் நடந்ததின் அதிர்ச்சி அவரை ஒரு பைத்தியக்காரனை போல ஆக்கியது. உன்னால இந்த குடும்பத்தோட மானம் போச்சு. நான் எப்படி நாளைக்கு இந்த கோவிலுக்கு போவேன்? ஜனங்களை எப்படி சந்திப்பேன்? சத்தம் கேட்டு பார்வதியும் காயத்ரியும் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்போதுதான் அந்த குடும்பத்தை உண்மையாகவே அடியோடு சாய்த்த அடுத்த துயரம் வெளிப்பட்டது. அக்காவின் அழுகையைக் கண்டு அருகே வந்த பார்வதிக்கு திடீரென தலை சுற்றுவது போல இருந்தது. அவள் அருகிலிருந்த நாற்காலியில் தளர்ந்து அமர்ந்தாள். அவளின் வெளிரிய முகத்தையும் சோர்வையும் கண்ட காயத்ரியின் மனதுக்குள் ஒரு பயம் மின்னல் போல கடந்து சென்றது. கொஞ்ச நாட்களாகவே பார்வதிக்கும் சில அசௌகரியங்கள் இருந்தன. கேசவ குருக்களின் வெறித்த பார்வை பார்வதியின் பக்கம் திரும்பியது. நடுங்கிக் கொண்டு நின்ற இளையவள் காயத்ரிதான் அந்த உண்மையை சொன்னாள். அப்பா, பார்வதி அக்காவுக்கும் இதே மாதிரி. வார்த்தைகளை முடிப்பதற்குள் கேசவ குருக்கள் கத்தினார். அப்போ நீயும் கர்ப்பமா?
காயத்ரி தலைகுனிந்து கண்ணீருடன் ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள். அந்த அறையில் நிசப்தம் சூழ்ந்தது. 3 பெண் பிள்ளைகளும் திருமணம் ஆகாமலேயே கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்ற உண்மை அவரை துவளச் செய்தது. அவர் சுவரில் இருந்த தன் மறைந்த மனைவியின் படத்தையும் பூஜை அறையில் இருந்த அம்மன் படத்தையும் மாறி மாறி பார்த்தார். என் கடவுளே, நான் என்ன பாவம் செய்தேன்? அவர் தரையில் சரிந்து அமர்ந்தார். 3 பெண் பிள்ளைகளும் ஒரே குரலில் சத்தியம் செய்தார்கள். தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தங்களுக்கு என்ன நடந்தது என்று தங்களுக்கே தெரியவில்லை என்றும் அவர்கள் உறுதியாக சொன்னார்கள். அந்த இரவு அந்த வீட்டில் இருட்டும் பயமும் மட்டுமே நிறைந்திருந்தது. தேவமங்கலம் என்ற அந்த உள் கிராமத்தால் தாங்கிக் கொள்ளக்கூடிய செய்தியாக அது இருக்கவில்லை. கோவில் கூறுகளின் வீட்டிலேயே இந்த தகாத காரியம் நடந்திருக்கிறது என்று அறிந்தபோது நாட்டுக்காரன் பேச்சின் தீவிரம் அதிகரித்தது. அமைதியாக வாழ்ந்து வந்த அந்த குடும்பம் ஒரே இரவில் அவமானத்தின் படுகுழிக்குள் விழுந்தது. வழியோர டீக்கடைகளிலும் கோவில் வாசலிலும் பெண்களின் ஆற்று படித்துறையிலும் இந்த செய்தி மட்டும்தான் பேச்சாக இருந்தது. குருக்களாக இருந்துகிட்டு கடைசியில் சொந்த பிள்ளைகளை சரியா பார்க்க முடியலையே. சிலர் கிசுகிசுத்தார்கள். 3 கெட்டுப்போச்சு என்று வேறு சிலர் சொன்னார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட கொடூரமான ஒரு அவதூறுதான் அந்த குடும்பத்தை உடைத்து போட்டது. சொந்த மகள்களை கர்ப்பமாக்கியது வேறு யாருமல்ல, அவர்களின் அப்பனான அந்த கேசவ குருக்கள்தான். யாரோ கொளுத்தி போட்ட அந்த பொய் காட்டுத்தீ போல பரவியது. சுயமரியாதை உடைந்த கேசவ குருக்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை. கோவிலுக்கு போகவே அவருக்கு பயமாக இருந்தது. கோவில் கமிட்டிக்காரர்கள், அதாவது நிர்வாகினர், அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், ஒரு தீர்வு வரும் வரை குருக்கள் கோவில் விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லது. அது அவருக்கு மரணத்திற்கு சமமாக இருந்தது. லக்ஷ்மிக்கு கிடைக்கவிருந்த வேலை இல்லாமல் போனது. காயத்ரியை கல்லூரியில் சக மாணவர்கள் சந்தேகத்துடனும் ஏளனத்துடனும் பார்த்தார்கள். மளிகை கடையில் சாமான்கள் வாங்கச் சென்ற பார்வதியிடம் கடைக்காரர் தரக்குறைவாக பேசினார். அந்த வீடு முழுவதுமாக தனிமைப்படுத்தப்பட்டது. நாட்கள் வாரங்களாகி அவமானமும் பட்டினியும் அவர்களை வாட்டியது. வெளியே வர முடியாமல் அந்த வீட்டிலேயே அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். இந்த துயரமான நிலைக்கு ஒரு முடிவு கட்ட கடைசியில் அவர்கள் தீர்மானித்தார்கள். யாருக்கும் தெரியாமல் ஒரு இரவில் இந்த உலகத்திலிருந்து ஒன்றாக போய்விட. அன்றிரவு அவர்கள் மீதமிருந்த அரிசியில் கஞ்சி வைத்தார்கள். கடைசி இரவு உணவு. அவர்கள் ஒருவரையொருவர் கட்டியணைத்து அழுதார்கள். தங்கள் நிரபராதித்தனம் கடவுளுக்காவது தெரியுமல்லவா என்று கேசவகுருக்கள் ஆறுதல் அடைந்தார். ஆனால் ஒளியின் ஒரு மெல்லிய கிரணம் போல இளையவள் காயத்ரியின் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. அவள் அழுகையை நிறுத்தி தலை நிமிர்ந்தாள். நாமையே சாகணும், நாம தப்பு எதுவும் செய்யலையே. நாம செத்துட்டா இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மைனாகிடாதா? நாம சாகிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னால இருக்கிற உண்மைய கண்டுபிடிக்கணும். நம்ம நிரபராதித்தனத்தை உலகத்துக்கு முன்னாடி நிரூபிச்சு அப்பாவோடையும் இந்த குடும்பத்தோடையும் மானத்தை காப்பாத்தணும். உண்மை தெரியற வரைக்கும் நாம தாக்கு பிடிக்கணும். காயத்ரியின் வார்த்தைகள் ஒரு தீப்பொறி போல மற்றவர்களின் மனதில் விழுந்தது. தற்கொலை என்ற கோழைத்தனத்தை அவர்கள் கைவிட்டார்கள். பதிலாக நீதிக்கான தாகம் அவர்களின் நரம்புகளில் அலைமோதியது. அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து பார்க்க முயற்சி செய்தார்கள். தங்கள் தினசரி வழக்கத்தில் ஏதாவது அசாதாரணமாக நடந்திருக்கிறதா என்று. வெளியிலிருந்து ஒருவரின் உதவி இல்லாமல் 3 பேருக்கும் ஒரே நிலை ஏற்பட்டிருக்காது என்று காயத்ரி உறுதியாக நம்பினாள். அப்போதுதான் லக்ஷ்மிக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்தது. கொஞ்ச நாளா ராத்திரியில பயங்கர தூக்கம் வருது. அதிகாலையில கோவில் மணி சத்தம் கேட்டா கூட எந்திரிக்க முடியல. பார்வதியும் அதை ஆமோதிட்டாள். பரீட்சைக்கு படிக்க அலாரம் வச்சா கூட நான் எந்திரிக்காம தூங்கிடுறேன். கேசவ குருக்களுக்கும் காலையில் வழக்கத்திற்கு மாறான சோர்வு தெரிந்தது. நம்ம தூக்கம், அதைத்தான் நம்ம எதிரி பயன்படுத்திக்கிட்டான், காயத்ரி சொன்னாள். நாம சாப்பிட்ற ஏதோ ஒண்ணுல தான் பிரச்சனை. அவர்களின் சந்தேகம் வீட்டிற்கு தினமும் வரும் ஒரே ஒரு உணவுப் பொருளை நோக்கி நீண்டது. தினமும் காலையில் பால்காரன் சிவன் கொண்டு வரும் பால். தேவமங்கலத்தில் பெரும்பாலான வீடுகளுக்கு பால் விநியோகம் செய்யும் எல்லோருக்கும் பிடித்தமான நம்பிக்கையான மனிதன். அச்சச்சோ, சிவனை சந்தேகப்படாதேமா, அவன் பாவம், கேசவகுருக்கள் சொன்னார். அப்பாவோட இந்த பாவம் பாக்குற சுபாவந்தா நம்மளை இந்த கதிக்கு கொண்டு வந்திருக்கு, காயத்ரி தர்க்கம் செய்தாள். நாம சோதிச்சு பார்க்கலாம். அப்படி இருக்கும்போதுதான் அந்த முக்கியமான சம்பவம் நடந்தது. ஒரு நாள் மாலையில் சிவன் வரவில்லை.
ஒரு அவசர வேலை வந்ததால இன்னிக்கு ராத்திரி பால் கொண்டு வர முடியாது, நாளைக்கு தான் வருவேன் என்று அவன் பக்கத்து வீட்டில் போன் செய்து சொல்லியிருந்தான். அன்று இரவு அந்த வீட்டில் யாருக்கும் தூங்க முடியவில்லை. வழக்கமான ஆழ்ந்த உறக்கம் யாரையும் தேடி வரவில்லை. ஒரு சிறிய இலை அசையும் சத்தம் கேட்டால் கூட அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள். விடியும் வர அவர்கள் விழித்திருந்தார்கள். பொழுது விடிந்ததும் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். எல்லோர் மனதிலும் ஒரே சந்தேகம் தெளிவானது. அதீத உறக்கத்திற்கு காரணம் அந்த பால்தான். இவன்தான் எங்க மானத்தை கெடுத்தவன், இவனோட முகமுடியை கிழித்தெறியணும். கேசவகுருக்களின் உள்ளத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவர்கள் ஒரு பொறி வைக்க தீர்மானித்தார்கள். மறுநாள் காலையில் சிவன் வழக்கம் போல பால் கொண்டு வந்தான். அவனது முகத்தில் இருந்த வழக்கமான சிரிப்பு அப்போது அவர்களுக்கு ஒரு பயங்கர ரூபமாகத் தோன்றியது. அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல பாலை வாங்கினார்கள். ஆனால் அன்று யாரும் அந்த பாலை குடிக்கவில்லை. அதை அவர்கள் சமையலறையில் கீழே ஊற்றிவிட்டார்கள். அந்த இரவு அவர்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். வீடு உறங்கிவிட்டது என்று காட்டுவதற்காக அவர்கள் விளக்குகளை சீக்கிரமாகவே அணைத்தார்கள். முன்கதவை வெளியிலிருந்து தள்ளினால் திறக்கும்படி சாத்தி வைத்தார்கள். கேசவகுருக்கள் சமையலறையிலிருந்து கூரான ஒரு அரிவாளை எடுத்து கையில் வைத்துக் கொண்டார். 3 பெண் பிள்ளைகளும் ஒரு அறையிலும் கேசவகுருக்கள் மற்றொரு அறையிலும் தூங்குவது போல படுத்திருந்தார்கள். இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாகத் தோன்றியது. நள்ளிரவு கடந்தது. தேவமங்கலம் கிராமம் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியது. அப்போது வீட்டின் கேட் திறக்கும் மெல்லிய சத்தம் அவர்களுக்கு கேட்டது. அதைத் தொடர்ந்து முற்றத்தில் காலடிச் சத்தம். மூச்சை அடக்கிக் கொண்டு அவர்கள் படுத்திருந்தார்கள். முன்கதவு மெதுவாக சத்தமில்லாமல் திறந்தது. ஒரு நிழல் உருவம் உள்ளே வந்தது. தங்கள் வாழ்க்கையை அழித்தவன். அவர்களின் உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்த கோபம் ஒரு எரிமலை போல வெடித்தது. கேசவகுருக்கள் அறையிலிருந்து வெளியே வந்து லைட்டை போட்டார். கூடவே மகள்களும் ஓடி வந்தார்கள். எதிர்பாராத வெளிச்சத்தில் வந்தவன் திகைத்துப் போனான். அவர்கள் 4 பேரும் சேர்ந்து அந்த உருவத்தை வளைத்தார்கள். நீதானடா தாயே இங்க வாழ்க்கைய நாசமாக்கினது என்று கத்திக்கொண்டே கேசவகுருக்கள் அவனை பிடித்துத் தள்ளினார். ஆனால் தரையில் விழுந்த உருவத்தைப் பார்த்து அவர்கள் அதிர்ந்து போனார்கள். அது அவர்கள் எதிர்பார்த்த பால்காரன் சிவனாக இருக்கவில்லை. சுமார் 30 வயது மதிக்கத்தக்க அழகான ஆனால் பயம் நிறைந்த கண்களைக் கொண்ட கிரண் என்ற ஒரு வெளியூர் இளைஞன் அவன். தங்கள் சந்தேகம் தவறாகிவிட்டாலும் இவன் யார் என்ற கேள்வி அவர்களை குழப்பியது. அவர்கள் அவனை கைகால்களைக் கட்டி ஒரு நாற்காலியில் கட்டிப் போட்டார்கள். நீ யாரு, எதுக்காக இந்த ராத்திரியில இங்கே நுழைஞ்ச? கேசவகுருக்கள் கர்ஜித்தார். கிரண் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். காயத்ரி உடனே போலீஸை கூப்பிட மொபைல் போனை கையிலெடுத்தாள். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் அவனது தைரியம் கரைந்தது. வேண்டாம், என்னை போலீஸ்ல பிடிச்சு குடுக்காதீங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன், என்னை ஒன்னும் செஞ்சிடாதீங்க, அவன் கதறினான். அவன் சொன்ன உண்மையைக் கேட்டு அந்த குடும்பம் உறைந்து போனது. நான் தான் இவங்க 3 பேரையும் இந்த கதிக்கு ஆளாக்கினேன். இங்கே பால் குடிக்கிற சிவனை நான் பணம் கொடுத்து சரி கட்டினேன். மாசம் அவனுக்கு ஒரு பெரிய தொகை தர்றதா சொன்னேன். அதுக்கு பதிலா தினமும் இந்த வீட்டுக்கு கொண்டு வர்ற பால்ல கொஞ்சமா தூக்க மாத்திரையை கலந்து கொடுக்க சொன்னேன். அந்த பாலை குடிச்சு இவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது சிவன் கொடுத்த சாவியை வைத்து நான் ராத்திரியில உள்ளே வருவேன். கிரணின் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களின் நெஞ்சில் அரைந்தது. ஏண்டா எங்க குடும்பத்தை நாசமாக்கின? என்னடாடா தப்பு நாங்க உனக்கு செஞ்சோம்? கேசவகுருக்கள் அவனை பிடித்து உலுக்கினார். கிரண் அமைதியாக ஆனால் கடுமையான பழிவாங்கும் உணர்ச்சியுடன் சொன்னான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ்ல படிக்கும்போது உங்க மூத்த மகள் லக்ஷ்மி மேல எனக்கு காதல் வந்தது. நான் அவகிட்ட என் இஷ்டத்தை சொன்னேன். ஆனா அவ அத ஒத்துக்கல. என்ன கேலி செஞ்சா. அவளோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தினா. அந்த அவமானத்துக்கு நான் பழி வாங்கினேன். அவளையும் அவளோட 2 தங்கச்சிங்களையும் இந்த கதிக்கு ஆக்கணுங்கிறது தான் என் நோக்கம். உங்க குடும்பத்தோட மானத்தை அழிக்கிறது தான் என் பழிவாங்கல். அந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டு அவர்கள் உடைந்து போனார்கள். லக்ஷ்மிக்கு அப்படி ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. ஒரு நிமிஷத்து பழிவாங்கலுக்காக ஒரு குடும்பத்தையே அழித்த அந்த நீசன் முன்னால் அவர்கள் கதறி அழுதார்கள். கிரணிடம் அவர்கள் சண்டையிடும் சத்தமும் உரத்த அழுகையும் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விழித்து கொண்டார்கள். இரவின் அமைதியை கிழித்துக்கொண்டு அவர்கள் வீட்டை சுற்றி மக்கள் ஓடிக் கூடினார்கள்.
கேசவ குருக்கள் கதவை திறந்தார். கட்டி போடப்பட்ட கிரணையும் அழுது கொண்டு நிற்கும் மகள்களையும் கண்டு ஊர் மக்கள் திகைத்துப் போனார்கள். கேசவ குருக்கள் நடந்ததையெல்லாம் நடுங்கும் குரலில் ஊர் மக்களிடம் விவரித்தார். தங்கள் ஒரு நிரபராதியையும் அவருடைய மகள்களையும் தான் அவமானப்படுத்தினோம் என்று அறிந்ததும் ஊர் மக்களின் தலை குனிந்தது. அவர்களுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. அவர்கள் கேசவ குருக்களிடமும் மகள்களிடமும் மன்னிப்பு கேட்டார்கள். கிரண் மீதான அவர்களின் கோபம் அணை உடைந்தது. காயத்ரி மீண்டும் போலீஸை கூப்பிட போனை எடுத்தாள். அப்போதுதான் ஊர் மக்களில் வயதான, ஊருக்கே மரியாதையான கோபால ஐயா அவளை தடுத்தார். மா, போனை கிழவை. இவனை சட்டத்திடம் ஒப்படைச்சா மட்டும் போதாது. நம்ம கிராமத்தோட மானத்தை கெடுத்தோம் இவனுக்கு இந்த ஊர் ஒரு தண்டனை கொடுக்கணும். நம்ம பொம்பளை பிள்ளைங்கள அசிங்கப்படுத்தினவன சும்மா விடக்கூடாது. ஊரோட சட்டம் இவனுக்கு தெரியணும். எல்லோரும் அந்த வார்த்தைகளை ஆதரித்தார்கள். கிரண் தலைகுனிய நேர்ந்தால் மட்டுமே கேசவ குருக்களின் மானம் முழுமையாக திரும்ப கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். மறுநாள் காலை தேவமங்கலம் ஒரு மறக்க முடியாத காட்சிக்கு சாட்சியானது. ஊர் மக்கள் பால்காரன் சிவனையும் பிடித்து வைத்திருந்தார்கள். கிரணின் கழுத்தில் ஒரு பெரிய போஸ்டரை அவர்கள் தொங்கவிட்டார்கள். அதில் சிகப்பு எழுத்துக்களில் இப்படி எழுதியிருந்தது: 3 சகோதரிகளை சூழ்ச்சியால் கர்ப்பமாக்கிய நரகாசுரன். அவனே அவர்கள் கைகளைக் கட்டி கழுத்தில் அந்த போஸ்டருடன் கிராமத்தின் வழியாக நடத்திச் சென்றார்கள். தேவமங்கலம் கோவிலுக்கு முன்னால் அவர்கள் இவனை பற்றி அவதூறு பேசிய டீக்கடைக்கு முன்னால் அவர்களை ஏளனம் செய்த படித்துறை வழியாக எல்லா இடத்திலும் அவனை நடத்திச் சென்றார்கள். மக்கள் அவன் மீது கல் எறிந்தார்கள். அவனை பார்த்து கத்தினார்கள். அவன் மீது துப்பினார்கள். தனது கொடூரத்தின் விளைவை அவன் அனுபவித்தான். அந்த நீசனின் வீழ்ச்சியை கிராமம் முழுவதும் கண்டது. அதன் பிறகு கிரணையும் அவனுக்கு உடந்தையாக இருந்த பால்காரன் சிவனையும் போலீசிடம் ஒப்படைத்தார்கள். அந்த குடும்பத்தின் நிரபராதித்தனத்தை தேவமங்கலம் கிராமம் உணர்ந்து கொண்டது. பழிவாங்கலால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளைகளுக்கு அவர்களின் மானம் திரும்ப கிடைத்தது. கேசவ குருக்கள் என்ற அந்த தந்தை அன்று மாலையில் தலை நிமிர்ந்து பெருமையுடன் தேவமங்கலம் கோவிலுக்கு தீபாராதனைக்காக நடந்து சென்றார். நீதிக்காக போராட தைரியம் காட்டிய காயத்ரியின் வார்த்தைகள்தான் அந்த குடும்பத்திற்கு ஒரு புதிய வாழ்க்கையை திருப்பிக் கொடுத்தது.